சின்னத்திரையை பார்த்துட்டு இருக்கிற எல்லா சகோதரர்களுக்கும் என் வணக்கம். 7 தலைமுறையா 208 வருஷமா தொடர்ந்து சித்த வைத்தியம் செஞ்சுட்டு வந்த நம் சிவராஜ் தாத்தாவின் பேரன் நான். சேலம் சிவராஜ் சித்த வைத்திய சாலையின் மருத்துவ முகாங்கள் எல்லா இடத்துலையும் தொடர்ந்து நடைபெறும். இதுக்கு உங்க அன்பும் ஆதரவும் எங்களுக்கு எப்பவும் தேவை. எப்பயும் ஏண்டா பேர பசங்களா இந்த மாதிரி தப்பு பண்றீங்க அப்படின்னு சொல்லும் நம்ம அன்பு சிவராஜ் தாத்தாவின் ஆசிர்வாதத்துடன் அவர் கூறிய அறிவுரைகளை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். ஒரு பையன் பலகீனத்தில் கைப்பழக்கத்தில் தவறு செஞ்சு பாதிக்கப்படுறான். எப்படி தவறு செஞ்சு பாதிக்கப்படுறான்? ஒரு மருத்துவர்கிட்ட போய் கேட்குறான். ஒரு மருத்துவர் என்ன சொல்கிறாரு? கைப்பழக்கத்தில் செய்கிறது தவறே கிடையாது, நீ எத்தனை முறை வேணுமாலும் கைப்பழக்கத்தில் செய்யலாம், ஏன்னா உன் உடம்புல இந்திரிய உற்பத்தி அதிகமாகிட்டு நீ தவறு செய்ய அப்படிங்கிறாரு. அதை கேட்டுட்டு அந்த பையன் என்ன பண்ணுறான்? ஒரு பையனுக்கு 2 பையனுக்கு கற்றுக் கொடுக்குறான். 2 பேர் 4 பேர் 4 பேர் 10 பேர் 10 பேர் 100 பேர் 100 பேர் 1000 பேர் 1000 லட்சமாகி இன்றைக்கி விஸ்வரூபம் எடுத்து செக்ஸ் ஒரு கலக்கிக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டையே. அதனால தான் ஒரு பத்திரிகை செய்தியில் கூட பார்த்திங்கனாக்கா, ஆண்மையற்ற கணவர்களை விவாகரத்தும் செய்யும் பெண்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்து ஒரு செய்தித்தாளில் ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஆண்மையற்ற கணவர்களை விவாகரத்து செய்யும் பெண்கள். இந்தியாவிலேயே சென்னை மாகாணத்துக்கு தமிழ்நாட்டுக்கு 2வது இடம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கான். 2வது இடம் அப்படிங்கும்போது தமிழ்நாட்டில் ஒரு வாலிப பையன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணு சொல்கிறா அப்படின்னா, அந்த பையன் இன்னொரு திருமணத்தை பண்ணலாம், எத்தனை திருமணம் பண்ணிட்டு போகலாம். ஆனால் ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை போச்சு அப்படின்னா அந்த பெண் மீண்டும் பிறந்து மீண்டும் வளர்ந்து மீண்டும் ஆளாகி அந்த பொண்ணு இன்னொரு கல்யாணம் பண்ண முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் பெண்களை நாமெல்லாம் கையெடுத்து கும்பிடுறோம், தெய்வமாக மதிச்சிட்ருக்கிறோம் பெண்களை. பெண்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம், பெண்கள் இப்படி தான் வாழணும்னு ஒரு முறை தமிழ்நாட்டில் இந்த முறையில் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சாஸ்திர சம்பிரதாயம் தமிழ்நாட்டில் இன்னமும் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதனால் ஒரே ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை கூட நம்ம வீண் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஆதங்கத்தில் தான் இந்த நிகழ்ச்சியை நான் அதிகபட்சமாக சொல்லி வந்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு பையன் கைப்பழக்கத்தில் தவறு செய்கிறான், 1 வருஷம் தவறு செய்கிறான், அந்த பையனை சாதாரணமாக குணப்படுத்தி கொடுத்துடலாம். அதே 2 வருஷம் 3 வருஷம் தவறு செய்யும்போது பார்த்திங்கனாக்கா, அவனுடைய தலையிலேருந்து உச்சந்தலையிலேருந்து கால் அடிப்பாங்க உள்ள நாடி நம்ம பூரா சீராக வலுவை இழக்க ஆரம்பிக்கும் போது கை கால் அசரிக்க, ஞாபக சக்தி குறைச்சல், தலை மயக்கம், தன்னை நம்பக்கூடிய அளவு சக்தி கொடுக்காது, எதில் எடுத்தான சந்தேக எண்ணங்கள், சாதாரணமாக வீட்டை பூட்டிட்டு போவான், போட்டினவான்னு சந்தேகம் வந்துடும். மீண்டும் அது இழுத்து பார்ப்பான், ஏண்டா கண்ணு ஏண்டா சாமி இழுக்கிற அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, போட்டோமா என்னன்னு தெரியல மறந்து போச்சுன்ட்டு இழுத்து பார்ப்பான். அந்தளவு ஞாபக சக்தி கம்ப்ளீட்டாக குறைச்சிக்கிட்டே வரும்போது பார்த்திங்கனாக்கா, இந்த கழுத்து பகுதியும் இடுப்பினுடைய கீழ் குருத்தும் பார்த்திங்கன்னா வலி எடுக்க ஆரம்பிக்கும். கழுத்துக்கு மேல் பகுதியும் இடுப்பினுடைய கீழ் குருத்தும் எப்படி வலி வரும்னா, அடியா அப்படிமா, ஏண்டா கண்ணு ஏண்டா சாமி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டோம்னா, தாத்தா இடுப்பெல்லாம் வலிக்குது தாத்தா, கழுத்தெல்லாம் வலிக்குதுமா. எப்போ 25 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன பையன் திடகாத்திரமாக அப்படி சும்மா உடம்பை பார்த்தா திடகாத்திரமாக வச்சுக்கிட்டு இருக்கிற பையன் அந்த மாதிரி சொல்லுவான். அப்போ கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலே அவன் சக்தியை வீண் பண்ணிட்டு வரான். ஏன்னா கண் மூடி கண் திறக்கிற நேரம் படுற சுகம், கண்ணை மூடிட்டு கண் திறக்கிற நேரம் படுற சுகத்தில் விந்து நழுவும் போது என்ன ஆகுது? தூக்கத்தில் சக்தி வெளியாகுது, ஒன்றுக்குள்ளே வெளியாகுது, மலத்தில் வெளியாகுது. தூக்கத்தில் வெளியாகுது, ஒன்றுக்குள்ளே வெளியாகுது, மலத்தில் வெளியாகும்போது என்ன ஆகுதுன்னா, உச்சந்தலையிலேருந்து கால் அடிப்பாங்களோட நாடி நம்ம புற சீராக வலு விளக்கும்போது மனசில் சைக்காட்ரிக்காக ஒரு பயம் உருவாகிப்படும். பழகின நண்பர்கள்ட்ட பேசுறதுக்கு கூச்சப்படுவான், சொந்தக்காருக்கு முன்னாடி போகிறதுக்கு வெக்கப்படுவான். 4 பேர் இருக்கிற இடத்துல போகும்போது பார்த்திங்கனாக்கா போகிறதுக்கு அவனால் முடியாது. சாதாரணமாக ஒரு கையெழுத்து போடுனா கூட 4 பேர் பார்க்கும்போது கையெழுத்து கூட போட முடியாது, நடுங்கும். அந்தளவு பாதிக்கப்பட்டு வந்துடுவான். அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட வாலிபர்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கி அதிகபட்சமான வாலிப பசங்க, நம்ம பேர பசங்களும் மகன் போன்ற வாலிபர்களும் இருக்காங்க. இதை நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே சொல்கிறேன். நான் தமிழ்நாட்டில் இந்த பாரு இந்த பையன் சரியாக இருக்கான், இந்த பாரு இந்த பையன் தான் சரியாக இருக்கான், இந்த பையன் தான் சரியாக இருக்கான் அப்படின்னா அன்றைக்கி ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. நான் சொல்லும்போது சித்த வைத்தியெல்லாம் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக பொய்யை சொல்லி ஏமாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி பத்திரிகையில் ஆணித்தரமாக ஆதாரமாக பத்திரிகையில் செய்தியாக வந்திருக்குது. தமிழ்நாட்டுக்கு 2வது இடம், ஆண்மையற்ற கணவர்களை விவாகரத்து செய்யும் பெண்கள் தமிழ்நாட்டில் 2வது இடம் அப்படிங்கும்போது மனசெல்லாம் பற்றிக்கிட்டு எரியுது கண்ணு. சாமி உங்களை தான் கேட்குறேன், இந்த சின்ன திரையை பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, சின்ன வயசு பசங்களும் திருமணம் பண்ணக்கூடிய மணமகனும் என் உடன் பிறந்த சகோதரன் பார்த்துட்ருக்கீங்களே, உங்களை தான் நான் கேட்குறேன். ஏன்னா வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தான் நம்ம வாழ்க்கை, அதை வீணாக்கக்கூடாது. எதுக்காக நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னாக்கா,
விந்து கட்டுப்பாடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இது ஆண்டவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதமான சொத்து. ஆண்டவன் கொடுத்த பெரிய நம்ம மானிட ஜென்மத்துக்கு ஆண்டவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதமான சொத்து. இந்த சொத்தை வந்து அழித்து தொலைஞ்சிடாதீங்களா கண்ணு, அழித்து தொலைஞ்சிடாதீங்க. ஏன்னா இன்றைக்கி ஒரு பையனுக்கு வந்து ஆன்மத்தன்மை இல்லை, இல்லறம்பத்துக்கு ஈடுபட தகுதி இல்லை, அவன் உடம்பையும் அவனால் பார்த்துக்கிறதுக்கு முடியல அப்படிங்கிற ஒரு பையனுக்கு விந்து கட்டுப்பாடு இல்லை அப்படின்னா அவங்க அப்பா அம்மாகிட்ட இருந்து ஏசம் வாங்க முடியுமா? இல்லை நான் பரிதாபப்பட்ட அந்த பையனுக்கு எதாவது கொடுக்க முடியுமா? இல்லை கடையில் தான் எங்கேயாவது விற்கிதா சொல்லுங்கள் வாங்கிறதுக்கு? ஆண்டவன் கொடுத்த பெரிய சொத்து இல்லை. அந்த சொத்தை அழிச்சிக்கிட்டே வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே போகும்போது ஒரு காய் பகுதி பார்த்திங்கனாக்கா கீழே தொங்க ஆரம்பிச்சிடும். இது வந்து மேலே நின்றுட்டுருக்கும். இன்னொன்று வந்து கீழே இறங்கும்போது இது மேலே ஆகும்போது 4 வருஷம் 5 வருஷம் முடிக்கும்போது பார்த்திங்கன்னா ஆண்குறி வந்து நிலத்தை பார்த்து தொங்கக்கூடிய அளவுக்கு போயிடும். அப்போ அவனுடைய கவுண்டிங் டேஸ் எண்ணிக்க வேண்டியதுதான். அதை வந்து குணப்படுத்தி கொடு அப்படின்னா எந்த விதத்தில் குணப்படுத்தி கொடுக்க முடியும்? நீங்கள் கொடுக்குற பணத்துக்காக பொய்ய சொல்ல முடியுமா? சொல்லு, எந்த விதத்தில் குணப்படுத்தி கொடுக்க முடியும்? ஏன்னா வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா ஒரு ஸ்டேஜ் மட்டும்தான். அந்த ஸ்டேஜில் வந்து ஒரு கடைசி ஸ்டேஜுக்கு மேலே போயிட்டோம்னா எத்தனை கோடி ரூபாய் எத்தனை சொத்து பத்து நீ விற்று செலவு பண்ணாலும் ஆன்மத்தன்மை வந்து ஒரு தடவை போயிடுச்சு அப்படின்னா டோட்டலாக போயிடுச்சு. அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி வாலிபர்கள் நமது தமிழ்நாட்டில் பிறந்த பேர பசங்களும் மகன் போன்ற வாலிபர்களும் அதிகபட்சமாக இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா அவனுங்களுக்கு வந்து இதை பற்றிய விவரங்கள் தெரியல. விவரங்கள் தெரியாமல் தான் இந்த தப்பு பண்ணுறான். ஆனால் அந்த விவரங்கள் தெரியாமல் தப்பு பண்ணுறது எப்படின்னா நண்பர்கள் சேர்க்க தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்க வாலிப பசங்களை வந்து குட்டிச்சேவர் பண்ணி குட்டிச்சேவராகவே பண்ணிவிடுறானுங்க நண்பர்கள். டேய் நீ இதை செய்டா தப்பு இல்லை, அந்த வைத்தியம் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக சொல்கிறான்டா, அதெல்லாம் நம்பாதடா, நான் பாரு திடகாத்திரமாக இருக்கிறேன், இன்றைக்கி நல்ல முறையில் இருக்காம்மா 6 மாதம் தவறு செஞ்சுட்டு. அதை நம்பி இவன் கேட்டுட்டு பைத்தியக்காரத்தனமாக இவன் மீண்டும் இந்த தப்பை செய்வான். அப்போ அவனுடைய வாழ்க்கை வந்து எதுக்குமே பயனில்லாத அளவுக்கு போயிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பெத்த தாய் தப்பினார் வந்து என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் கூட அந்த விஷயத்தை சொல்ல மாட்டானுங்க, மூடி மறைச்சிக்கிட்டு பேசாமல் விட்டுருவானுங்க.